அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா முதலமைச்சராக பதவியேற்பதை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று கழகத்தின் மூத்த நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். எத்தகைய நெருக்கடி ஏற்பட்டாலும் அதனை முறியடித்து கழகத்தை கட்டிக்காப்பதில் கழக தொண்டர்கள் அனைவரும் உறுதியுடன் ஒற்றுமையுடனும் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அஇஅதிமுக மூத்த நிர்வாகிகளான திரு பன்ருட்டி எஸ். ராமச்சந்திரன், திரு கே.ஏ. செங்கோட்டையன் ஆகியோர் சென்னையில் அஇஅதிமுக தலைமை கழகத்தில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர். அப்போது அஇஅதிமுகவை கட்டிக்காப்பதில் கழக தொண்டர்கள் அனைவரும் மிகவும் உறுதியுடன் இருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா முதலமைச்சராக பதவியேற்பது உறுதி என்றும் தெரிவித்தனர். இன்றைய சூழ்நிலையில் தேவையில்லாமல் வேண்டுமென்றே பல வதந்திகளையும் குழப்பங்களையும் ஏற்படுத்துவதற்கு சில தீய சக்திகள் முயற்சிகளை மேற்கொள்ளுகிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்து வருகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் அதே நேரத்தில் இந்த நெருக்கடியை சமாளிக்கவும் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காட்டிய வழியில் அரசியல் பயணத்தை தொடரவும் இந்த இயக்கத்தைச் சேர்ந்த அத்துணை பேரும் இன்றைக்கு ஒரே மூச்சாக உடலால் பலரானாலும் உள்ளத்தால் ஒருவரே என்கின்ற உணர்வோடு ஒற்றுமையோடு இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்ற வேண்டும் என்கின்ற உறுதியில் நடைபெற்று வருகிறோம். அந்த அடிப்படையிலே தான் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களோடு அரசியல் பணியை ஈடுபடுத்திக் கொண்ட சின்னம்மா அவர்களை பொதுச் செயலாளர் பொறுப்பேற்க வேண்டும் என்று பொதுக்குழுவின் சார்பில் அவரை பொதுச் செயலாளர் பொறுப்பேற்க வைத்துள்ளோம். அதே அடிப்படையிலே தான் சட்டமன்ற கட்சி கூட்டத்திலேயும் எவ்வித சிறு சலனமும் கருத்து வேறுபாடும் இல்லாமல் சட்டமன்ற கட்சி கூட்டத்திலேயும் ஏக மனதாக ஆட்சி பொறுத்தவரையில் ஏற்க வேண்டும் என்று மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்களை கேட்டுக்கொண்டுள்ளோம். அவர்களும் அதை ஒப்புக்கொண்டுள்ளார்கள். இதற்கிடையில் மேதகு ஆளுநர் அவர்களை சந்தித்து அதற்கான கடிதத்தை தந்து அவர்கள் ஒப்புதலை பெற்று பதவி நிர்மாணம் செய்ய வேண்டியது இனி நடைபெற வேண்டிய ஒன்றாகும். கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா நட்பின் இலக்கணம் என்றும் தன்னை தாயாக இருந்து பேணி காத்தவர் என்றும் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா முன்னாள் பிரதமர்கள் திரு ராஜீவ் காந்தி, திரு வாஜ்பாய் ஆகியோரிடம் தெரிவித்ததை கழக நிர்வாகிகள் நினைவு கூர்ந்தனர். தமிழக முதலமைச்சராக சின்னம்மா பதவியேற்பதை எவராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என்றும் உறுதிபட தெரிவித்தனர். எங்களை பொறுத்தவரை இன்றைக்கு குறிப்பிட்டு காட்டுவதற்கு காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றுமையோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாங்களும் ஒருமித்த கருத்துக்களோடு இருக்கிறோம். 1990ஆம் ஆண்டு அங்கே ராஜீவ்காந்தி அவர்கள் நம்முடைய தலைவருடைய சிலையை திறந்துவிட்டு அம்மாவுடைய இல்லத்திற்கு வருகிற போது அம்மா அவர்கள் குறிப்பிட்டார். சின்னம்மாவை பக்கத்தில் அழைத்து வைத்து சொல்லுகிற போது ஒன்றை சொன்னார், எனக்கு நட்பின் இலக்கணமாக இருப்பவர் இவர்தான் என்று குறிப்பிட்டு காட்டினார். அதற்கு பிறகு 98 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகு வெற்றி கனியை கொண்டு சென்று வாஜ்பாய் இடத்திலே சந்திக்கின்ற போது எனக்கு தாயாக இருந்து பேணி காக்கிற ஒருவர் இவர்தான் என்று சின்னம்மாவை அறிமுகப்படுத்தி காட்டினார். இதெல்லாம் நமக்கு அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. ஒரு புறத்திலே துரோகிகளோடு சேர்ந்து கொண்டு இது போன்ற அறிக்கையில் விட்டுக் கொண்டிருப்பவர்களை நான் பார்த்து கேட்கிறேன், அம்மாவிற்கு இந்த துன்பம் யாரால் வந்தது? அம்மாவிற்கு இந்த இடர்பாடுகள் யாரால் வந்தது? அம்மாவிற்கு வந்த இன்னல் இடர்பாடுகள் யாரால் ஏற்பட்டது என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியதற்காகத்தான் உங்களை எல்லாம் அழைத்து இந்த கருத்துக்களை நாங்கள் சொல்லி இருக்கிறோம். மாண்புமிகு அம்மா மறைவு குறித்து மருத்துவர்கள் மிக தெளிவாக விளக்கம் அளித்துள்ளனர். ஓர் இயக்கம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு அஇஅதிமுக உதாரணமாக திகழ்கிறது. மாண்புமிகு அம்மா மறைவுக்கு பிறகு கழகம் மிகுந்த கட்டுக்கோப்புடன் இயங்கி வருகிறது. கட்சி தலைமையும் ஆட்சி தலைமையும் ஒருவரிடம் இருப்பது திராவிட பாரம்பரியத்தில் வந்த கட்சிகளின் வழக்கமான நடைமுறை என்றும் கழக நிர்வாகிகள் தெரிவித்தனர்.